ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே வந்துருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுண்ட்வேனியாவில் இருக்கிற கெசரோல் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இது எங்கே இருக்குன்னா இந்த மவுண்ட்வேனியா ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் இருக்குது தானே, ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதில் அந்த கீழே ஃபுட் சிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த கெசரோல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. மேலே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த லிஃப்ட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி ஸ்டெப்ஸும் இருக்குது. இங்கே மேலே ஏறி வந்தீங்கன்னா நேரே இருக்குது இந்த இடம். இப்போ உள்ளுக்கு ஆட்கள் கூட இருக்குது, வெயிட் பண்ணணும் வேண்டாம். வெளியில் ஒரு வெயிட்டிங் ஏரியாவும் இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டு சாப்பாடு விட பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கணக்கு பேர் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தான். இங்கே ஒரு 2-3 தரம் வந்திருக்கிறேன். எனக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடம் சரியாக உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னு சொன்னால் மவுண்ட்வேனியா லயன் பப்புக்கு நேராக முன்னுக்கு இருக்குது. நான் அந்த வீடியோ இதில் போட்டு விட்றேன். உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இனி நாங்கள் இப்போ மெனு வந்துட்டு மெனுவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு நாங்கள் ஓட பண்ணுவோம். முன்னுக்கு பெவரேஜ் அதுகள் இருக்குது. நாங்கள் நேராக சாப்பாடு ஐட்டத்துக்கே போயிடுவோம். ஸ்டார்டர் அதுகள் இருக்குது. ஸோ செஃப் ஸ்பெஷல்னு இருக்குது உண்டு. இது 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி, அதே மாதிரி தனியாகவும் இருக்குது. கொஞ்சம் இங்கால பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் அதுகள் இருக்குது. மேலே லைட் இருக்கிறதால இடையக்குள்ளே குழப்புது. இங்கே தனியாக எடுத்து காட்டுறேன். ஃப்ரைட் ரைஸ் இப்போ ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜும் இருக்குது. நான் வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்லா இருந்தது. இப்போ இன்றைக்கு ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி இங்கே சைடு ஐட்டங்கள் இருக்குது. இந்த சிக்கன், மீன், கனவா அதெல்லாம் இருக்கிற ஒரு சைட் டிஷ் இருக்குது. இங்கே கொத்தை முறுக்கா பார்த்துட்டு போவோம். இதுதான் கொத்துண்ட விலை. இங்கே டெசர்ட் ஐட்டம் இருக்குது. அது சிம்பிளான மெனு தான். ஓகே, இதில் என்ன ஆர்டர் பண்ணணும்டா, மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி மிக்ஸ் நூடுல்ஸ் இல்லையா எனக்கு, இல்லாட்டி ரைஸ்லேயே திரும்ப அந்த மிக்ஸ்ட் ரைஸே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்டா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ போர்ஷன் என்ன மாதிரி இருக்குது, உள்ளுக்கு அந்த இறைச்சி எவ்வளோ போடுறாங்கன்றது. அப்போ அதையே எடுப்போம். மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஸ்மால் போர்ஷனே நான் எடுக்கிறேன். ஓகே, ஆர்டர் பண்ணிவிட்டு வர விட்டு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 பேர் உள்ளுக்கு இருந்து சாப்பிட்லாம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இல்லாட்டி பெரிய செட் ஃபேமிலியாக வர போகிறீங்க, ஒரு பார்ட்டி அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பாடும் ஓகே, விலைகள் கொஞ்சம் அந்த மற்ற அந்த ஏசி ரெஸ்டாரண்ட் அதில் இருக்கிற மாதிரியான ஒரு விலை தான். இப்போ நான் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எடுத்தேன்னா 1300 இப்போ நார்மலாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1050. அதே வழியில் நாங்கள் நார்மலாக இருக்க 650, 800 ஒவ்வொரு கடைக்கு ஒரு ரேட் மாறிக்கொண்டிருக்கோம். அது இந்த மாதிரியான இடத்துல இருக்குது. எப்படி அந்த இடம் இருக்குன்றதை பொறுத்து இங்கே ஓரளவு அந்த விலைக்கேற்ற மாதிரி நான் சாப்பாடு குவான்டிட்டி கூடவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனேன். அப்போ அதெல்லாம் இன்றைக்கி இங்கே போடுவோம்னு பிளான் பண்ணால் அதோட தேடி பார்த்து நிறையாக்களும் போட்டதாக தெரியலை. அப்போ சரி நாங்களே முதலாக போடுவோம் என்றுட்டு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். நான் சாப்பாடு வந்தோடனே காட்டுறேன்னு அது பார்க்க உங்களுக்கு அந்த ஐடியாவெலாம் இங்கே ஓகே என்ன மாதிரி போர்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கல. ஓகே, அது விலைக்கு விருத்தா இல்லையாண்டா தெரியும். அதோட டேஸ்ட்டும் என்ன மாதிரி இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டாக்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க, விலைகள் என்ன மாதிரி, அது உங்களுக்கு விலைக்கு விருத்தா இருக்கான்றதை கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னொரு ஆள் வரைக்குள்ள அவருக்கு வந்து அது உதவியாக இருக்குது. ஓகே, சாப்பாடு வந்துட்டுது. இப்போ இதுதான் ஸ்மால் போர்ஷன். நார்மலாக பாருங்கள், ஒரு ஆளுக்கு வந்து தாராளமாக காணுமான ஒரு போர்ஷன் தான். அதே நேரம் சில நேரம் இப்போ நீங்கள் அளவாக தான் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இதில் சிக்கன், பீஃப், மற்றது இறால், முட்டை அதில் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சாப்பாடு வந்துட்டு நீ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பிளேட்டில் போட்டால் பிறகு பாருங்க
இப்போ இது ஸ்மால் போர்ஷன் 1350 ரூபாய்க்கு. இதே இந்த பிளேட் ஃபுல்லாகுது. அதுவும் இந்த தந்த பிளேட்டில் இவ்வளோ போட்டிருக்கேன், ஒரு மூன்றில் ஒரு பங்கு போட்டிருக்கேன். ஆனால் இந்த பிளேட் ஃபுல் அந்த போர்ஷன் வந்து நல்ல கூடத்தான். சில்லி பேஸ்ட்டுன்னு இருந்தது. அடுத்து சில்லி பேஸ்ட்டோட சாப்பிட்டா தான் ஃப்ரைட் ரைஸ் அந்த சாப்பிட்ட ஒரு நல்ல ஃபீல் வந்து வரும். சில பேர் சோஸோட சாப்பிடணும், சில பேர் குழம்போட. எனக்கு சில்லி பேஸ்ட். அதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரைட் ரைஸில் என்ன கூடவே இருக்காது. இப்போ நான் போட்ட வரைக்கும் மேலோட்டமாக எவ்வளவு இந்த இறால், சிக்கன், பீஃப் எல்லாம் இருக்குன்னு பார்த்துருந்தாங்க. இறால், பீஃப், சிக்கன், பீஃப், இறால். நான் எடுத்த போர்ஷனுக்குள்ளேயே கூட தான் இருக்கு. அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சில்லி பேஸ்ட்டோட சேர்த்து சாப்பிடுவோம். சில்லி பேஸ்ட்டோட சாப்பிட தான் இன்னும் நல்லா இருக்கு. இப்போ சிக்கனோட சாப்பிடணும். இறால் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இறால் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ தெய்வல மவுண்டேனியாவில் இருப்பீங்கன்னா, இல்லாட்டி வெள்ளாத்தியிலையும் இருப்பீங்கன்னா, தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சில கமெண்ட் சொல்லுங்க அப்படி இருந்தது. சில இடங்களில் இறால் இருக்கும், இறால் நல்ல திக்காக இருக்கும், அந்த தடிப்பாக இருக்கும், ரப்பர் மாதிரி. இது நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்லா வச்சிருக்காங்க. ஈஸியாக அமர்த்து போட்டு போகுது. அடுத்து நாங்கள் பீஃபோட ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பீஃபும் வந்து சில இடங்கள்ல இந்த ரப்பர் மாதிரி இருக்குது ஃப்ரைட் ரைஸில். சில பேர் டெவல் போடுவீங்க, சில பேர் கறி போடுவீங்க. ஆனால் கூடுதலாக இந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ இது என்ன மாதிரி இருக்குது ட்ரை பண்ணுவோம். நம்மள ஒரு ஈஸியாக எடுத்து காட்டு, சிம்பிளாக இல்லை, ரப்பர் தன்மையாக இல்லை. சிக்கன் அப்படி சாஃப்டாக வெஞ்சிருக்கோ அதே மாதிரி பீஃபுமாக வெஞ்சிருக்கு. அந்த உரைப்புக்கு தான் இருமல் மாதிரி வருது அந்த சில்லி பேஸ்ட். $1350 இது வேர்த்தாண்டு கேட்டிங்கன்னா தாராளமாக வேர்த். அதுவும் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த வகையில் விலைக்கேற்ற ஒரு சாப்பாடு இது. அதோட இடமும் அமைதியாக நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்து வடிவாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஸ்மாலே இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் மீடியம் லார்ஜ் எல்லாம் எவ்வளோ பெரிய போர்ஷனாக வருதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இது ஒரு ஆளுக்கு ஃபுல்லாக காணும். இல்லைன்னு சொன்ன நிறைய சாப்பிட்றாங்கன்னா தான் மீடியம் 2 பேர் கொடுக்க வேண்டிய இருக்கும். இல்லைன்னா இது ஓகே. இதே மாதிரி வேறு கடைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், உங்களுக்கு ஃபேவரட்டான கடைகள் இருக்குதுங்க, மவுண்டேனியா சைட் ஏதாவது நல்ல கடைகள் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது மாதிரி தெய்வடைய பிள்ளைங்கிற கடைகள் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ
இதுக்குள்ளே நான் ட்ரை பண்ணி ஒரு கொஞ்சம் கடையில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா அதில் சில கடையில் சரி வரையில் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி. சில கடையில் ஓகே வளமையாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ இதே மாதிரி வேறு நல்ல ரெஸ்டாரண்ட்டுகள் இருந்தாலும் கீழே சர்வீஸ் சொல்லுங்க. எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நான் 10க்கு 8 கொடுப்பேன். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்ற கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.